employment in India and Tamil Nadu. So employment already you know வேலை வாய்ப்பு, isn't it? So வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது? இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு. ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி in this chapter we have to some of learning objectives. So what are the learning objectives? Let's see one by one. So first of all, to know the employment structures in India. So to know the employment structures. So you know that employment structure, வேலை வாய்ப்புடைய கட்டமைப்பு, structures. இந்தியாவில் எந்த மாதிரியான வேலை கட்டமைப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? The next, understand the organized and unorganized sector. Organized and unorganized sector. So organizedனா என்ன? That means ஒழுங்கு அமைக்கப்பட்ட, that means rules and regulation, proper regulations is there. And then unorganized sector, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அமைக்கப்படாத துறை, that means sectors. ஸோ இந்த கான்செப்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எது எதெல்லாம் ஆர்கனைஸ்டு, எது எதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், understand the distinctions between a public sector and private sector. So already you know that public sector and private sector. So public sector and private sector means already you know, that means பொதுத்துறை. Public sector na பொதுத்துறை and private sector இது வந்து தனியார் துறை. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும், அதாவது பப்ளிக் செக்டருக்கும் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸுக்கும் உள்ள வேறுபாடு, டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன், என்ன மாதிரியான வேறுபாடு இருக்குது அப்படின்றத இந்த லெசன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் இருக்குது, அதாவது சேஞ்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாறி வரும் காலங்கள் மாறி வந்துட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ வேலைவாய்ப்பும் முறையும் என்ன ஆகிட்டுருக்கு, சேஞ்சஸாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு, டு அப்ரிஷியேட் த கேஸ் ஸ்டடி ஃபார்மேட். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடினா அந்த ஃபீல்டில் போயிட்டு எந்த மாதிரியான ஆய்வு முறையெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. ஸோ அது மூலயமா நம்ம தெரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் தீஸ் ஆர் த டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு see introductions. ஸோ ஆல்ரெடி நோ இன்ட்ரோடக்ஷன்ஸ், என்ன மாதிரியான இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன் அவர் டே டு டே லைஃபுக்கு வி ஹேவ் டு நீட் basic necessities, that means basic essentials for living, isn't it? So every day what do we want, என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும் டெய்லி லைஃப்பில்? எஸ், food, clothes and shelters, isn't it? This is the basic essential for life. After that remaining others. Okay, so introductionsல என்னென்ன அப்படின்ற பார்த்துட்டு முக்கியமாக எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூ நோ த பேசிக் நீட்ஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃபுட், கிளாத்ஸ் அண்ட் ஷெல்டர், isn't it? ஸோ கண்டிப்பாக இது இருக்கணும். எதெல்லாம் இருக்கணும்? எசென்ஷியல் ஃபார் லைஃப்பில் ஃபுட், கிளாத்ஸ் அண்ட் ஷெல்டர், isn't it? ஸோ உணவு, உடை, இடம், இது மூணுமே கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிற நீட்ஸ். ஓகேவா? பேசிக், அடிப்படை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட்டு, இன் த ப்ரெசன்ட் வேர்ல்ட் ஒன் மோர் எசென்ஷியல் நீட் ஹேஸ் டு பி ஆடட் இன் திஸ் லிஸ்ட். இந்த மூணு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃபுட், கிளாத்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ். இதில் மூணுமே ரொம்ப முக்கியமான பேசிக் நீட்ஸ். இதில் இன்னொரு தேவையை வந்து இதில் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் என்னது? வேலைவாய்ப்பு. ஸோ வேலைவாய்ப்பு இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டு சர்வைவ் இன் த வேர்ல்ட் வி ஆல் நீட் எம்ப்ளாய்மெண்ட் டு earn மணி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு இருந்தால் மட்டும்தான், வேலை இருந்தால் மட்டும்தான் அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? இப்போ சொல்லியிருந்தாலே பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இல்லையா?
So that is added for in this essential needs. Okay, those who are engaged in economic activities, employment பொறுத்த வரைக்கும் economic activities தான் to earn money, some wages, isn't it, salary, that is fulfill our basic life, other basic needs, isn't it, in whatever capacity, high or low, are called employees. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்னால் என்னது, மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரெசண்ட் வேர்ல்டில் கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு தேவைப்படுது. அது வேலைவாய்ப்பில் முக்கியமானது என்னென்னா டு earn மணி. ஸோ அது வந்து அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைந்த அளவில் கூட இருக்கலாம். ஸோ வி கால்டு தட் மீன்ஸ் எம்ப்ளாயீஸ், அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளர். ஓகேவா, people who employed these workers and pay rewards for their work are called employers. employers. ஸோ எம்ப்ளாயி அப்படின்றது வேலை அளிப்பவர், கொடுப்பவர். பட் எம்ப்ளாயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் தொழிலாளர், அதில் வேலை செய்யக்கூடியவர், அவர் எம்ப்ளாயர்ஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பர்டிகுலர்லி இன்ட்ரோடக்ஷன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த எசென்ஷியல் நீடு வந்து எம்ப்ளாய்மெண்ட், இஸ்ன்ட் இட், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த வேலை வாய்ப்பு தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ். தட் மீன்ஸ் பணி அமர்த்துவோர் அல்லது ஊதியம் தருவோரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் அப்படின்றவர் யார், அதில் வேலை செய்வர், தொழிலாளர், ஊழியர், அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எம்ப்ளாயர்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வி ஹேவ் டு மூவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் இந்தியா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் இந்தியா, ஸோ அதை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டைமென்ஷனல். ஸோ வேலைவாய்ப்பினுடைய கட்டமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர், சம் அதர்ஸ் கெட் எம்ப்ளாய்ட் ஃபார் ஒன்லி எ ஃபியூ மந்த் இன் எ இயர். இதில் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி காணப்படுது, இப்போ மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஒரு சிலருக்கு வருடம் முழுவதும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட மந்த்து மட்டும்தான் அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மல்டி டைமென்ஷனல். நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டைமென்ஷனல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பல்வேறு மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு சிம்பிளாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸுடைய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் ஒரு ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரீ செக்டார்ஸை நம்ம பிரிக்க போகிறோம். த்ரீ செக்டார்ஸில் பாட்டமில் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி செக்டார், அண்ட் தென் மிடில் இருக்கிறது செகண்டரி செக்டார், தென் டாப்பில் இருக்கிறது டெர்ஷரி செக்டார். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் ஹைரெக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம்ஸில் ப்ரைமரி செக்டார், அதுதான் ஒரு பேக் போன் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பேசிக் ப்ரொடக்ஷன்ஸ், கண்டிப்பாக பேசிக் ப்ரொடக்ஷன்ஸ் தேவை இல்லையா. ஸோ அதில் எதெல்லாம் இன்க்ளூடு அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர்ஸ், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், ஃபிஷரி. ஸோ இது எல்லாமே பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ பர்டிகுலர்லி ப்ரைமரி செக்டர்ஸில் அக்ரிகல்ச்சர்ஸ். ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா ப்ரைமரி செக்டர்ஸில் இன்க்ளூட் ஆகுது. அதாவது அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி ஆல்ரெடி நோ, காடுகள். மைனிங்னா என்னன்னு தெரியும், மைன் அப்படின்றது சுரங்கம். ஃபிஷரி ஆல்ரெடி நோ, மீன் வளர்ப்பு. ஸோ இந்த மாதிரியான அடிப்படை, தட் மீன்ஸ் பேசிக் ப்ரொடக்ஷன்ஸ் எந்த செக்டர்ஸில் வருது, எஸ், ப்ரைமரி செக்டார். நெக்ஸ்ட்டு மிடில் எந்த செக்டர் சொல்லியிருந்தோம், செகண்டரி செக்டார். ஸோ செகண்டரி செக்டர்ஸில் என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. எஸ், ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ், தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி செக்டார்ஸ் அப்படின்ற இட் இஸ் ஆல்சோ கால்ட் செகண்டரி செக்டரை நம்ம சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்
நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? செகண்ட். தட் மீன்ஸ் செகண்டரி செக்டார். பிரைமரிக்கு அடுத்தது செகண்டரி செக்டார். Dear students, listen carefully. The next tertiary sector. Tertiary sectors already know. So tertiary sector na you know that means a service sector. Tertiary sector is also called service sectors. அதாவது tertiary அப்படின்றது மூன்றாம் துறை, சார்பு துறை, சர்வீஸ் செக்டார். சேவைகள் எல்லாமே சார்ந்து இருக்குது. இது செகண்டரி, பிரைமரி எல்லாமே சார்ந்து இருக்கிற ஒரு துறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெர்ஷரி செக்டார். ஓகேவா? தட் மீன்ஸ் டெர்ஷரி ஆர் சர்வீஸ் செக்டார். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், தட் மீன்ஸ் ஹைரக்கியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ட்ரையாங்கிளில் நம்ம பார்க்குறோம். பேசிக்காக இருக்குது ப்ரைமரி செக்டர்ஸில், பேசிக் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்குது ப்ரைமரி செக்டரும், அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது செகண்டரி செக்டரும், அடுத்த நிலையில் இருக்கிற அது இந்த ரெண்டு செக்டரும் சார்ந்து இருக்கிற துறையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன் திஸ் செஷன் we have to understand employment in India and தமிழ்நாடு. அந்த லெசன்ஸில் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதுக்கு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Dear students, I hope you understand this topic in this session. If any doubt means you have to ask or call. Thank you students.